செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பெனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி, ஏப்ரல் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் நவமி திதி. இன்றைய நவமி திதி இரவு 7:28 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசம் திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதுமாக ஒரே நட்சத்திரமாக பூசம் நட்சத்திரம் வருகிறது. சுகர்மனாம் யுகம் பாலவகணம் நேத்திரம் 2 ஜீவன் அறை. பூசம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகிய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகம். இன்றைய தினம் தேவி தமனம். தெய்வ தமனம் என்றால் அம்பாளுக்கு தமன மலர்கள் என்று சொல்லக்கூடிய மரிக்கொழுந்து மலரை வைத்து பூஜை செய்வதற்கு, அர்ச்சனை செய்வதற்கு ஏற்ற தினம் இன்றைய தினம் ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராமநவமி என்றால் ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ராமர் அவதாரம் செய்த நவமி திதி இன்றைய திதி. அவர் அவதாரம் செய்து புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரம் நவமியும் சேராவிட்டாலும் பிராச்சீன தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் அதற்கு முந்தைய தெய்வங்களுக்கெல்லாம் பொதுவாக நட்சத்திரங்களை விட திதியே பிரதானம். அதன்படி ராமர் அவதாரம் செய்த நவமி திதி இன்றைய தினம் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் ராமநவமி. ராமரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் விரதம் இருந்து பகல் வரை விரதம் இருக்க வேண்டும். பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள் நாம் பூஜை செய்ய வேண்டும். ராமருடைய படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைத்து ராமருக்கு அலங்காரங்கள், அந்த படத்திற்கு அலங்காரங்கள் செய்து அதன் பிறகு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று சொல்லக்கூடிய மந்திரம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 48 முறை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக காரிய வெற்றிகள் கிடைக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் நிச்சய வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் ராமஜெயம், ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுவார்கள். சிலர் ராம ராம் என்று கூட எழுதுவார்கள். ஆனால் அதை விட சிறந்தது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று சொல்லக்கூடிய சொல். அதை 48 முறை மினிமம், அதாவது குறைந்தபட்சம் 48 முறை அல்லது அதிகபட்சமாக எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் ஜபம் செய்யலாம். ஜபம் செய்த பிறகு ராமருக்கு பானகம் நைவேத்தியம், அதன் பிறகு பழங்கள் நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் பிறகு சாதமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல், தயிர் சாதத்தை நாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு நைவேத்தியம் செய்த பிறகு வீட்டிற்கு ராம பக்தர் ஒருவரை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். ராம பக்தர் வீட்டிற்கு ஒருவரை அழைத்து அவருக்கு வஸ்திர தானம், அதாவது வேஷ்டி துண்டு ஆகியவற்றை தானம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று அதன் பிறகு நாம் பிரசாதத்தை அவருக்கும் கொடுத்து அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும். அதன் மூலமாக ராமருடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கும். பித்ரு தோஷங்கள் விலகும். அதாவது திலஹோமம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏனென்றால் பித்ரு வாக்கியத்தை பரிபாலனம் செய்தவர், அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தையுடைய சொல்லை கேட்டு அதன்படி காட்டுக்கு, அதாவது முடியை துறந்து காட்டுக்கு சென்றவர் ஸ்ரீராமர். அவர் அரசராக, அப்பொழுதே அரசராக இருக்க வேண்டியவர், அந்த அரசுரிமையை துறந்து காட்டிற்கு சென்றவர் ஸ்ரீராமர். ஆகவே பித்ரு பரிபாலனம் செய்தவராக இருப்பதனால் பித்ரு தோஷங்கள் விலகும். இவ்வாறு நாம் பூஜை செய்ததன் மூலமாக பித்ரு தோஷங்கள் விலகும். திலஹோம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். அவர்களும் நல்ல லோகத்துக்கு செல்வார்கள். அவருடைய பரிபூர்ண ஆசியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆகவே அனைவரும் இன்றைய தினம் ராமரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த முறையில் நான் சொல்லிய முறையிலே ராமருக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு அல்லது ராமர் கோயிலுக்கு சென்று ராமருக்கு புஷ்பத்தை சாற்றி, அதாவது மரிக்கொழுந்து மலரினால் இன்றைய தினம் அலங்காரம் செய்வது மிகவும் சிறப்பானது. மரிக்கொழுந்து மலர் அல்லது துளசி மாலையால் அவருக்கு அலங்காரம் செய்து அதன் பிறகு ராமருக்கு முடிந்தவரை நாம் தீபங்கள் வைத்து அவருக்கு நாம் வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக ராமருடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கும். சகல காரியங்களும் நமக்கு வெற்றி ஜெயம் கிடைக்கும். அடுத்து திங்கட்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி, ஏப்ரல் 7/4/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று தசமி திதி.
திங்கட்கிழமை தசமி திதி இரவு 8 மணி வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். காலை 6 மணி 25 நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம், திருத்திய நாமிக்கம், தைத்துலா கரணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். தனிய நாள் அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் தனிய நாள் தோஷம் என்பது காலை 6:25 வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு தோஷம் கிடையாது. அன்றைய தினம் தர்மராஜ தசமி, தர்மராஜர் அனுஷ்டித்த தசமி. ஆகவே அன்றைய தினம் தசமிக்காக பாம்பனை மீது பள்ளு கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாகதோஷங்கள் விலகும். பொதுவாக நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரமாக இருப்பதால் நவகிரக சாந்திகள் செய்வதற்கு, திங்கட்கிழமையில் நவகிரக சாந்திகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, வாஸ்து பூஜை செய்வதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு என்றால் அன்றைய தினம் ஜலராசிலே சந்திரன் இருப்பார். ஜலராசிலே சந்திரன் இருக்கும்போது ஜல லக்னத்திலே கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு நீங்கள் ஆரம்பித்தால் நிச்சயமாக சுவையான குடிநீர், வற்றாத குடிநீர் கிடைக்கும். மேலும் மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கு, மந்திரத்தை உச்சாடனங்கள் செய்வதற்கு, மந்திரம் கற்றுக்கொள்வதற்கெல்லாம் திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் என்று மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. குரோதி வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி ஏப்ரல் 8/4/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி. செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி இரவு 9 மணி 13 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். காலை 7 மணி 55 நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம், சூலம் நாமயோகம், மணிசை கணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் மகமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் ஏகாதசி திதி. செவ்வாய்க்கிழமை வருகின்ற ஏகாதசி திதிக்கு காமத ஏகாதசி, அதாவது ஆசையை நிறைவேற்றுகின்ற ஏகாதசி என்று பொருள். சிலருக்கு சில ஆசைகள் இருக்கலாம். விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஆசை, அதெல்லாம் நியாயமான ஆசை. திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஆசை, அதன் பிறகு குழந்தை பெற வேண்டும் என்ற ஆசை, தொழிலை விருத்தியாக வேண்டும் என்ற ஆசை, நல்ல பெயரும் புகழும் வர வேண்டும் என்ற ஆசை போன்ற ஆசைகள் எல்லாம் இருக்கலாம். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஆசைகள், எந்த ஆசைகளாக இருந்தாலும் அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்வதற்காக, பூர்த்தி செய்வதற்காக செவ்வாய்க்கிழமை என்று ஏகாதசி அன்று அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்துக்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலையை அணிவித்து அதன் பிறகு 11 தீபங்கள் வைத்து 11 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக காமங்கள், நம்முடைய ஆசைகள் நிறைவேறி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் காமங்கள் அகன்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக அன்றைய தினம் பெருமாளை வணங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை. குரோதி வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி ஏப்ரல் 9/4/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று துவாசி திதி. புதன்கிழமை துவாசி திதி இரவு 10 மணி 56 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு திரோசி திதி வருகிறது. அன்றைய தினம் மகம் நட்சத்திரம். காலை 9 மணி 57 நிமிடம் வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம், கண்டம் நாமிகம், பவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம், பூர்வம் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே புதன்கிழமை என்று காலை 9 மணி 57 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் தமனாரோபணம். தமனம் என்றால் மறிக்கொழுந்து மலர். மறிக்கொழுந்து மலரினால் அன்றைய தினம் தெய்வ வழிபாடு செய்வதற்கு முக்கியமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக துவாசி திதிக்கு தேவதை என்பவர் மகாவிஷ்ணு. ஆகவே பெருமாள் கோயிலுக்கு சென்று அன்றைய தினம் தமன மலர்களால் அர்ச்சனை செய்து அன்றைய தினத்திலே வருபவர்களுக்கு, நம் வீட்டில் வருகின்ற பெண்களுக்கு தமன மலர்களை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். நம்முடைய வீட்டு பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். மேலும் அன்றைய தினம் சுமங்கலி பிரார்த்தனைகள், சுமங்கலி பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அதை தமன துவாதசி என்றும் கூறுவார்கள். அடுத்து வியாழக்கிழமை. குரோதி வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி ஏப்ரல் 10/4/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை திரோசி. அன்றைய திரோசி இரவு 1 மணி 1 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்தசி வருகிறது. வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம். பகல் 12 மணி 24 நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம், விருத்தி நாமயுகம்.
கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துலா கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமை பூர்வ நட்சத்திரம் சேரும் போது சித்தி யோகம், வியாழக்கிழமை உத்தரம் சேரும் போது மரண யோகம். ஆகிய வியாழக்கிழமை பகல் 12:24 வரை சித்தி யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் அனங்க திரையோசி. அனங்கன் என்றால் மன்மதன். மன்மதனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற திரையோசி அன்றைய திதி. அன்றைய தினம் திருமணமாகாத ஆண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அனங்கன் என்று சொல்லக்கூடிய மன்மதனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது. உங்கள் ஊருக்கு அருகிலே எந்த கோயிலில் ரதி மன்மதனுடைய சிலை இருக்கிறதோ அங்கே சென்று ரதி மன்மதனுக்கு பூஜை செய்தால் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். சேலத்திற்கு அருகிலே தாரமங்கலம் என்ற ஊரிலே இருக்கிறது. மேலும் பல புராதன, அதாவது பழைய கோயில்களே ரதி மன்மதனுக்கான சிலைகள் இருக்கிறது. திண்டுக்கல்லுக்கு அருகில் இருக்கிற தாடி கொம்பு என்ற ஊரில் சவுந்தரராஜ பெருமாள் கோயில், அங்கேயும் ரதி மன்மதனுடைய சிலை இருக்கிறது. ரதி மன்மதனுடைய சிலைக்கு அன்றைய தினம் தமண மலர்கள் என்று சொல்லக்கூடிய மறிக்கொழுந்து மலர்னால் அலங்காரம் செய்து அல்லது மாலையை தொடுத்து அன்றைய தினம் பூஜை செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அது வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற திரையோசி திதி. அதுவும் அன்றைய திரையோசிக்கு மதன காம திரையோசி என்றும் கூறுவார்கள். அதாவது நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற திரையோசி என்றும் கூறுவார்கள். அன்றைய திரையோசி அன்று அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் சிவன் கோயில்களுக்கு சென்று அம்பாளுக்கு தமண மலர்களால் வழிபாடு செய்து அங்கே வருகின்ற பெண்களுக்கெல்லாம் தமண மலர்கள் என்று சொல்கிற மறிக்கொழுந்து மலரை நீங்கள் கொடுத்தால் அவர்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள், நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். அன்றைய தினம் பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு செய்தால் பண வரவு கிடைக்கும். என்றால் வியாழக்கிழமை பிரதோஷம் சேருவது தனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் மகாவீர் ஜெயந்தி, மகாவீரர் அவதாரம் செய்த தினமாக அன்றைய தினம் போற்றப்படுகிறது. வியாழக்கிழமை அன்று நீங்கள் ரதி மன்மதனுக்கு நீங்கள் பூஜை செய்ய வெளியூர் செல்ல முடியாவிட்டால் உங்கள் வீட்டிலேயே பெருமாளுடைய மானசீக புத்திரனாக ரதி மன்மதனிற்காகவே பெருமாள் படத்திற்கு இருபுறமும் கரும்பை வைத்து, என்றால் கரும்பு வில் தான் மன்மதனுடைய வில் என்று கூறலாம், அது கரும்பை வைத்து மஞ்சளை வைத்து அவருக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுத்து விட்டு, அதாவது அக்கம் பக்கம் கொடுத்து விட்டு நாமளும் சாப்பிட வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். அதன் மூலமாக ரதி மன்மதனுடைய அனுகிரகம் கிடைத்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். எவ்வளவோ பரிகாரங்கள், எவ்வளவோ சிரமங்களுக்கான பரிகாரங்கள் செய்கிறீர்கள், பல ஆயிரக்கணக்கான செலவுகளை செய்து பரிகாரங்களை செய்கிறீர்கள். ஆனால் அதைவிட மிக மிக சொல்பமான, அதாவது மிகுந்த குறைந்த செலவில் இருக்கிற இந்த பரிகாரம், இது பிரார்த்தனை ரூபமாக வருகின்ற பரிகாரம். இதன் மூலமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி ஏப்ரல் 11/4/2025 வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் சௌர்தசி திதி. அன்றைய சௌர்தசி திதி இரவு 3:22 வரை இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. அன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம், பகல் 3:10 வரை உத்திரம் நட்சத்திரம், அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம், துருவம் நாமிகம், கரசை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தி யோகம், ஹஸ்தமும் வெள்ளிக்கிழமை சேரும் போது அமிர்த்தி யோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தி யோகம் அமிர்த்தி யோகம் இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. எல்லா நல்ல காரியங்களும் அன்றைய தினம் செய்யலாம். அன்றைய தினம் தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அதாவது அன்றைய தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் செய்து வைப்பது மிகவும் சிறப்பானது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் செய்வது, வள்ளி தெய்வானை திருமணம் செய்வது போன்ற திருமணங்கள், தெய்வ திருமணங்களை நடத்தினால் நம்முடைய வீட்டிலே திருமணங்கள் நடக்கும். அதே போலவே எங்கு தெய்வ திருமணங்கள் நடக்கிறதோ, அதாவது வெள்ளி தெய்வானைக்கும் முருகனுக்கும் எங்கே திருமணம் நடக்கிறதோ, பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் எங்கே திருமணம் நடக்கிறதோ, பெருமாளுக்கும் தாயாருக்கும் எங்கே திருமணம் நடக்கிறதோ அந்த கோயிலுக்கு சென்று அந்த திருமண நிகழ்ச்சியை தரிசனம் செய்தாலும் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பெண்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். இந்த பங்குனி உத்தர விசேஷம் என்பது ஸ்ரீரங்கத்தில் மிக மிக விசேஷமாக செய்வார்கள். அன்றைய தினம் சேர்த்து உற்சவம், பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்து உற்சவம் நடக்கும். அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அந்த சேர்த்து உற்சவத்தை தரிசனம் செய்வதன் மூலமாக தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். அதாவது தம்பதிகள் சண்டை இருந்தால் அந்த சண்டைகள் விலகி தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். மேலும்
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம். ஏப்ரல் 2ஆம் தேதி 1ஆம் தேதிக்கான புது கணக்கு 2ஆம் தேதி தொடங்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அன்று தொடங்க முடியாதவர்கள் 11ஆம் தேதி அவசியம் தொடங்கலாம். அன்றைய தினம் புது கணக்கு தொடங்கினால் நிச்சயமாக வியாபாரம் நன்றாக இருக்கும். அடுத்த வருஷம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து வேலைகளை செய்வதற்கும் எட்ட தினமாக இருக்கிறது. எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் தமன சதுர்தசி, மாத நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினம் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று தமன மலர்களாலும் துளசியாலும் நாம் அலங்காரம் செய்து பூஜை செய்தால் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கூட வீட்டில் வருகின்ற பெண்களுக்கு தமன மலர்கள் என்று சொல்லக்கூடிய மறிக்குழுந்து மலரை கொடுத்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதும், நாமும் மறிக்குழுந்து மலரை அணிந்து கொள்வதும், அதாவது பெண்கள் மறிக்குழுந்து மலரை அணிந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஒரு நல்ல மிக மிக உத்தமான தினம். அதாவது தெய்வ காரியங்கள் செய்வதற்கு, சுபகாரியங்கள் செய்வதற்கு அனைத்திற்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஏப்ரல் 12/4/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை பௌர்ணமி திதி. நாள் முழுதுமாக மறுநாள் விடியற்கால 5:52 வரை பௌர்ணமி திதி. அதன் பிறகு பிரதமி திதி. அன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். மாலை 6:07 வரை அஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். வியாகாத நாமயுகம், பத்ரே கரணம், அதன் பிறகு பவகரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் சித்திரையும் சனிக்கிழமை சேரும்போது மரணயுகம். ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனம், அதாவது சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் அடியனுடைய தலைமையில் சேலம் பட்டை கோயில் எதிரில் இருக்கின்ற வசந்த மண்டபத்தில், அதாவது பட்டை கோயில் எதிரில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்திலே சத்யநாராயண பூஜை வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அந்த சத்யநாராயண பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். சரியாக மாலை 6 மணிக்கு சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்கிறது. மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரை சத்யநாராயண பூஜை நடக்கும். அந்த சத்யநாராயண பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் விசேஷ பிரார்த்தனைகள் கூட நடக்கும். அவர்களுடைய ஜாதகத்தை கொடுத்தால் பூஜை செய்து நாம் கொடுக்கிறோம். நேரில் வந்து கொடுப்பதுதான் மிகவும் சிறப்பானது. அல்லது சேலத்தில் உங்களுக்கு தெரிந்த ஆட்கள் இருந்தால் அவர்களுக்கு அனுப்பி அந்த ஜாதகத்தை நாம் பூஜை செய்து அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் ரௌச்சிய மண்வாதி புண்ணிய தினம். தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். சர்வதேவ தமனம், அனைத்து தெய்வங்களுக்கும் அன்றைய தினம் தமன மலர்களை கொண்டு, அதாவது மறிக்குழுந்து மலரை கொண்டு பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. அவ்வாறு தொடங்கினால் அந்த பிரயாணம் விருத்தி அடையாது. அன்றைய தினம் தெய்வ காரியங்கள் செய்வதற்கு மாத்திரம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. தெய்வ காரியங்கள் செய்வதற்கு, முன்னோர்கள் இறந்தவருடைய காரியங்கள் செய்வதற்கு மட்டும் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய ராசிகள் தனுசு, மகரம், கும்பம். இந்த 3 ராசிகளை பிறந்தவங்க இந்த வாரம் சந்திராஷ்டகம் இருக்கிறது. முதலில் தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 சனிக்கிழமை இரவு 11:25 முதல் ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை காலை 7:55 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 7 திங்கட்கிழமை 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மகர ராசியை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை காலை 7:55 முதல் ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இரவு 7:04 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 9 புதன்கிழமை, ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கும்பராசியை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 10 வியாழக்கிழமை இரவு 7:04 முதல் ஏப்ரல் 13 காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 7:39 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 12 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.